ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவர் அவர் வாழ்ந்த காலங்களில் ஓமைகள் மூலமாக பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அவர்களுக்கு விவரித்து சொன்னார் என்று நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். பிரியமானவர்களே, அப்படி இருக்கிற போது நம்முடைய ஆண்டவர் அவர்களுடைய திராணிக்கு தக்கதாக அவர்கள் புரிந்து கொள்வதற்கு ஏற்ற விதமாக அவர் பரிசுத்த வேத எழுத்துக்களை ஓமைகளின் மூலமாக அவர் பேசினார். அவர் மீனவர்களை கண்ட பொழுது அந்த மீன் பிடிக்கிற காரியங்களை கொண்டு அவர்களுக்கு ஓமைகளாக போதித்தார். அவர் விவசாயம் செய்கிற ஜனங்களை கண்ட பொழுது விவசாயத்துக்கு ஏற்றதான காரியங்களை குறித்து பேசி அவர்களுக்கு வேத விளக்கங்களை விவரித்தார். அவர் மந்தை மேய்க்கிறவர்களை கண்ட பொழுது மந்தை மேய்க்கிறவர்களுக்கு ஏற்ற காரியங்களை கூறி அவர்களுக்கு வேத விளக்கங்களை கூறினார். இப்படிப்பட்ட நம்முடைய ஆண்டவர் இப்போது இந்த உலகத்திலே ஜீவிப்பாரானால் நம்மை பார்க்கிற பொழுது எதை கொண்டெல்லாம் ஓமைகள் மூலமாக வெளிப்படுத்துவதற்கு பயன்படுத்துவார் என்று தெரியவில்லை. நான் நினைக்கிறேன் இப்பொழுது இருக்கக்கூடிய விஞ்ஞானத்தில் விசேஷித்த விஞ்ஞானம் நம்முடைய பாக்கெட்ல வச்சுட்டே அலைகிறோம் பாருங்க. நம்முடைய வாழ்க்கையையும் எல்லாருடைய வாழ்க்கையும் உலகத்தையுமே வச்சிருந்த செல்போனை குறித்து அதிகமாக அவர் ஒத்து பேசுவார் என்று நான் நினைக்கிறேன். ஆண்டவருக்கு பிரியமானவர்களே, இந்த அதிகமான விஞ்ஞான அறிவும் இந்த அதிகமான வேத அறிவும் நம்மிடத்தில் உண்டாகிற பொழுது கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் நாம் தேடி வாசிக்கிற பொழுது பிரசங்கின் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை நாம் வாசிக்கிற பொழுது பிரசங்கி சொல்கிறார், நான் சில புஸ்தகங்களை எழுதினேன், போதிக்கிறதுக்கும் ஞானம் உண்டாகுவதற்கும் சில புஸ்தகங்களை எழுதினேன், இன்னும் சில புஸ்தகங்களை எழுத வேண்டும் என்று அதிகமான காரியங்களை நான் யோசித்து பார்க்கும் பொழுது இங்கே பிரசங்கினுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம், பிரசங்கினுடைய புஸ்தகம் 12வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வயதேடினார். எழுதின வாக்கியங்கள் செவையும் சத்தியவுமானவைகள். ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மெய்ப்பனால் அழிக்கப்பட்டது. எத்தனை பேர் எழுதினாலும் அதை எழுத வைக்கிறார் ஒரே மெய்ப்பன் என்று குறிப்பிடுகிறார். என் மகனே, இவைகளினாலே புத்தி அடைவாயாக. என் மகனே, என் மகளே, இவைகளினால் நீங்கள் புத்தி அடைவீர்களாக.
அநேக புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதற்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு. எத்தனை புஸ்தகம் இருக்கிறது இந்த பரிசுத்த வேதாகமத்தில்? 66 புஸ்தகம் இருக்கிறது. 66,000 புஸ்தகங்கள் இருந்தாலும் எல்லா புஸ்தகங்களை படித்து அங்கும் இங்கும் வேதத்தை ஆராய்ந்து பார்த்து அது உடலுக்கு இளைப்பை தான் தரும். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. இத்தனை புஸ்தகங்களை எழுதுவதற்கு, அதை எழுதி நமக்கு போதிப்பதற்கு காரணம் என்ன? காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. தேவனுக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். எல்லா புத்தகங்களும் நமக்கு சொல்லுகிறது இதுதான். ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். இன்றைக்கு நம்முடைய ஆண்டவர் இருப்பாரானால் நம்மை பார்த்து என்ன சொல்லுவார்? அங்கே ஓடுகிறீர்கள், இங்கே ஓடுகிறீர்கள், அவர்கள் சொல்லுகிறார்கள், இவர்கள் சொல்லுகிறார்கள் என்று எங்கெல்லாம் ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார் என்பதற்கு சந்தேகமில்லை. சந்தேகமில்லாதபடி, சந்தேகத்திற்கு இடமில்லாதபடி நாம் இன்றைக்கு என்ன செய்யறோம்? அவருடைய வருகை நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீசர்கள், ஆண்டவரே, உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்று கேட்ட மாத்திரத்திலே அவர் சொன்னார், என்னுடைய வருகை குறித்து நிறைய கட்டுக்கதைகள், வஞ்சகமான போதகங்கள், தந்திரமான போதகங்கள், போதகர்கள், கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் அநேகராய் எழும்புவார்கள். முதல் எச்சரிக்கை நம்முடைய ஆண்டவர் கொடுக்கிறார். கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையார்கள், என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையார்கள், என்னையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தியிலே இருக்கிறார். நாம் எல்லாரும் அவரை பார்த்து, ஆண்டவரே, உடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கு அடையாளம் என்று கேட்கிற பொழுது புரிவதற்காக சொல்கிறார். தந்தை பெர்க்மான்ஸ் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். மோன் சிலாசரசன் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். எசேக்கியா பிரான்சிஸ் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். இதிலே லாரன்ஸ் சொல்லி எண்ணெய், ஏதோ அற்பமான எண்ணெய் வைத்துக்கொள்ள நின்று கொண்டிருக்கிறேன். பாஸ்டர் ஜஸ்டிஸ் அங்கே நின்று கொண்டிருக்கிறார். ஆண்டவர் நடுவில் நின்று கொண்டு சொல்லுகிறார், கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையா இருங்க. நின்று கொண்டிருக்கிற வட்டமா நின்று கொண்டிருக்கிற எங்களை போன்ற போதகர்களை பார்த்து செவந்திரைக்காரன் நிக்கிறான், பெந்தகோஸ்துக்காரன் நிக்கிறான், அசம்பிளிஸ்காரன் நிக்கிறான், கிருபாசனத்துக்காரன் நிக்கிறான், பாஸ்டர் மோகன் நிக்கிறாரு, எல்லாரும் நிக்கிறாங்க. எல்லாரும் நிற்கும்போது சொல்றாரு நம்முடைய ஆண்டவர் பொதுமக்களை பார்த்து, இவர்கள் எல்லாரும் நீங்கள் பார்க்கிறீர்களே, இவர்கள் எல்லாரும் நல்ல போதர்களா, இவர்கள் எல்லாரும் நல்ல தீர்க்கதரிசிகளா? கள்ள போதகர்களுக்கு எச்சரிக்கையாயிருங்கள், கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையார்கள். ஒரு பாடலை படிக்க கேட்டீர்களே, நான் ஆண்டவருடைய சமூகத்திலே, ஆண்டவரே, என்னுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி ஏங்குகிற போது, ஜெயம் பெறுவேன் என் இயேசுவின் இரத்தத்தினா, ஜெயம் பெறுவேன் 10 கற்பனையின் சாட்சியின் வசனத்தினா. கொலை செய்யாம இருக்கணும், களவு செய்யாம இருக்கணும், பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறு. போதகர்களாகி எங்களுக்கும் உங்களுக்கும் பண ஆசை இருக்குதா? பண ஆசைனால போதகத்தை அப்படி மாத்தி இப்படி மாத்தி, வசனத்தை இப்படி வளைச்சு இப்படி நெளிச்சு, ஆளுக்கு ஒரு போதகம், ஆளுக்கு ஒரு இடத்துல அந்த சபைக்கு ஏற்ற விதமான போதகர்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போக முடியாது. எனக்கு போதகர்கள் சொன்னார்கள், வேத வசனத்துல என்னத்தை அட்ஜஸ்ட் பண்ணி போறது? அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் போக முடியாது, அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாது. இந்த அட்ஜஸ்ட் பண்ணுனா பணம், காசு, பதவி, பெரிய பெரிய மேடைகள் எல்லாம் எனக்கு கிடைத்திருக்கும். தேவனதை வெறுத்து விட கர்த்தருக்கு கிருபை செய்தபடியால் அதை வெறுக்க என்னால் முடிந்தது. ஆயினும் நல்ல போதகன் என்று நான் சொல்வதற்கல்ல, என்னையும் சேர்த்து பாருங்கள். கர்த்தருடைய வருகையின் காலத்துல கள்ள போதகர்கள் அநேகர் எழும்புவார்கள் என்று ஆண்டவர் சொல்லி எச்சரித்திருக்கிறார். கள்ள தீர்க்கதரிசிகள் அநேகர் எழும்புவார்கள் என்று ஆண்டவர் எச்சரித்திருக்கிறார். முடியுமானால் என்னோடு நெருங்கி இருக்கிற உங்களையும் கூட ஏமாற்றுவதற்கான அநேக அடையாள அற்புதங்களை எல்லாம் அவர்கள் செய்து விடுவார்கள். வானத்திலிருந்து கூட அக்கினி இறங்கப்படும். பிரியமானவர்களே, ஜாக்கிரதையா காரியத்தின் கடைத்தொகை என்ன? அங்கே ஓடுங்கள், இங்கே ஓடுங்கள், அவருடைய பிரசங்கத்தை கேளுங்க, என்னுடைய பிரசங்கத்தை கேளுங்க, என்னுடைய பிரசங்கத்தை கேளுங்க. எவனொருவன் கொலேசியர் 2வது அதிகாரத்துல முதல் பிரமாணம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது சொல்வானோ அவனை கண்டுபிடித்து விட்டான், நிச்சயமாக கண்டுபிடித்து விடலாம், அவன் கள்ள போதகன். எவனொருவன் 2வது பிரமாணம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்று சொல்வானோ அவன் ஒன்னும் பெரிய இதெல்லாம் வித்தியாசமாக, நான் கள்ள போதகன். எவனொருவன் 3வது பிரமாணம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறது என்று சொல்வானோ அவன் கள்ள போதகன். எவனொருவன் 4வது பிரமாணம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கு என்று சொல்வானோ அவன் கள்ள போதகன். இன்னும் 6 பிரமாணங்கள் இருக்கிறது. அது உலகமே ஏற்றுக்கொண்டு சட்டத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு நியாயந்திருத்துக் கொண்டிருக்கிறது. 6 பிரமாணங்கள் எந்த பிரமாணம் சிலுவையில் அறையப்பட்டிருக்கு அவன் சொல்வானோ அவன் கள்ள போதகன். பிரியமானவர்களே, அவன் கள்ள தீர்க்கதரிசி. அவன் தீர்க்கதரிசி எதுக்காக சொல்றான்? ஆண்டவர் நியாய பிரமாணத்தில் சிறு உறுப்பு ஆகிலும் எழுத்து ஆகிலும் ஒளிந்து போகாது என்று நான் உங்களுக்கு சொல்றேன். வானம் ஒளிந்து போகலாம், பூமி ஒளிந்து போகலாம், என் வார்த்தைகள் சிறு உறுப்பாயிலும் உறுப்பின் எழுத்தாயிலும் ஒளிந்து போகாது என்று அவர் சொன்னார்.
ஒன்றையும் நான் அழிக்க வரவில்லை, எல்லாவற்றையும் நிறைவேற்ற வந்தேன் என்று சொன்னார். நிறைவேற்றினார். அப்படியால் நான் ஒரு பிரமாணம் சில அறையப்பட்டிருக்கிறேன், நான் முட்டாள் தானே, நான் முட்டாள் போதகன் தானே. இதை புரிந்து கொள்ள மாட்டீர்களா பிரியமானவர்களே? காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. எத்தனை போதகர்கள், எத்தனை சபைகள் சென்று அங்குமிங்கும் சுத்தி பாருங்கள். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்திருந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள். இதுவே நம் எல்லார் மேலும் விழுந்த கடமை. அதிக படிப்பு உடலுக்கு இளைப்பு, இத்தனை படிப்பு தந்ததா விழிப்பு. தேவனுக்கு பயந்து கற்பனை கை கொள்வார். இத்தனை புத்தகம் குறிப்பதோ கற்பனை. தேவனுக்கு பயந்து கற்பனை கை கொள்வார். இத்தனை புத்தகம் குறிப்பதோ கற்பனை. ஜெயம் பெறுவேன். பிரியமானவர்களே, ஜெயம் பெற வேணும் என்று சொன்னால் கற்பனை வாழ்ந்து காட்ட வேண்டும். என்னை ஒருவன் பார்த்து சொல்லக்கூடாது, அந்தா போகிறானே அவன் கண்டதையும் கடவுள் என்று சொல்லி அநேக கடவுள்களை அவன் வழிபாடு செய்கிறவன். அந்தா போகிறானே கண்டதையெல்லாம், எந்த அங்க முக்கில் இருக்கிற சிலை, அங்க இருக்கிற தேர், அங்க இருக்கிற என்ன சொல்றது உருவம் எல்லாத்தையும் வணங்குவான். அவன்லாம் ஒரு மனுஷனா? அப்படி இல்லை, நீ சொல்லக்கூடாது. அந்த போறான் பாருங்க, எதை சொல்லியாவது என்னத்தையாவது சொல்லி தேவன் சொன்னார், தேவன் சொன்னார், தேவன் சொன்னார், தேவனுடைய நாமத்தை வீணா பயன்படுத்துவான். அந்த போறான் பாருங்க, அவனுக்கு ஆண்டருடைய நாள் என்று ஒரு நாளுமே கிடையாது. அவன் வைத்ததெல்லாம் ஆண்டருடைய நாள். இப்படி சொல்லக்கூடாது. அந்த போறான் பாருங்க, தாய் தோப்பனை அடிக்கிறவன். அந்த போறங்க, அவன் களவு செய்யறான் பாருங்க, அவன் கொலை செய்யறான் பாருங்க, அவன் விசாரம் செய்யறான் பாருங்க, அடுத்தோட இச்சிக்கிறான் பாருங்க. அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்படின்னு என்னை சொல்லக்கூடிய என்னை நான் அன்பு செய்ய வேண்டும். என்னை நான் அன்பு செய்கிறது போல பிறரை நான் அன்பு செய்ய வேண்டும். பிரியமானவர்களே, ஆனபடியினால ஏமாந்து போகாதீர்கள். ஏமாந்து போகாதீர்கள். காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். மனுஷர் செய்கிற அந்தரங்கமான காரியமானாலும் வெளியரங்கமான காரியமானாலும் நியாய தீர்ப்பிலே கர்த்தர் கற்பனைகளுக்கு உண்டதாக நம்மை கொண்டு நிறுத்துவார் என்பதை நினைத்து வாழ வேண்டும். கிறிஸ்தவர்கள் அப்பொழுதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.